ஹலோ மை ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு அப்புறம் வர வீடியோ நம்மளோட வீடியோ இது தான். பொங்கல் முடிஞ்சு இன்றைக்கி தான் டே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்கூல் அன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் மட்டும் நான் போட்டிருக்கேன். சுதஸ்ரீ சிஸ்டர், நீங்கள் கேட்டிங்க பொங்கலோட க்ளீனிங் வீடியோ இருந்தால் போடுங்க சிஸ்டர்னு. நான் தான் அவங்கள்ட்ட ஏற்கனவே வீடியோ போடுறப்பே சொல்லியிருந்தேனே சிஸ்டர். தம்பிங்க இருந்தானுங்க, ஃபோனை வந்து அவனுங்கள்ட்ட கொடுத்துட்டு அவனுங்களை பார்க்க சொல்லிவிட்டு நான் வேலையை ஆரம்பித்தேன் சிஸ்டர். அதனால் என்னால் எதுவுமே வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ எடுக்கவும் முடியல. எப்படி தருவானுங்க அவனுங்க? ஃபோனே தரமாட்டானுங்க. அதனால் என்னால் எதுவுமே எடுக்க முடியல சிஸ்டர். சாரி சிஸ்டர். நீங்கள் திரும்பி மெசேஜ் பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணலக்கான்னு கேட்டீங்க. அதுக்கு இதுதான் சிஸ்டர், வேறு ஒன்றும் இல்லை. நான் எடுத்திருந்தா நேரம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். எடுக்க முடியல. நீங்கள் கட்டி காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால தான் அது ஒன்றை மட்டும் அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்டு நான் அதை எடுத்தேன். அந்த அவசரத்துக்கு நான் அதை வந்து வேஷ்டியில் கட்டினேன் சிஸ்டர். சாரீ இல்லைன்னா துப்பட்டாவில் கட்டுவேன். நான் வேறு எதுலேயும் கட்ட மாட்டேன். அது துப்பட்டா கட்டினது சாரீ கட்டினாலாம் எடுக்கல. நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, 2 கட்டை விரித்து போட்டு எல்லா மூட்டையும் அது மேலே வச்சுட்டு அது மேலே வந்து நான் பெட்ஷீட் போட்டு மூடியிருந்தேன். அதனால் அதுவும் ஃபோட்டோவில் விழுகலை. சாரி சிஸ்டர், இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வேணுமா கட்டி காமிக்கிறேன் சிஸ்டர். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் என்னென்னா, கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போட்டு முடிச்சுட்டு சமையல் ஆரம்பித்தாச்சு. சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரம் கழுவுற. எல்லா வீட்லையும் இப்படி தானே, இல்லை எங்கள் வீட்டில் மட்டும் இப்படியான்னு தெரியல. பாத்திரம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ரொட்டீன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் விளக்கி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பேட்ச், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேட்ச்னு 3-4 தடவை விளக்குனேன் நான். பாத்திரம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல, ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணியிருப்பேன். இனிமேல் வந்து ரொட்டீன் விளாக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். மறக்காமலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைவ் வந்து போட முடிந்தால் நான் போடுறேன். அப்படி இல்லைனா வந்து லாங் வீடியோ தான் போடுவேன். லாங் வீடியோவும் ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன். எனக்கு மொபைல் கையில் இருக்கிறப்ப தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். தம்பிங்க வச்சுருக்கிறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியாது. எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அவனுங்க இல்லாதப்போ நான் மொபைல் எடுத்து நான் வீடியோ எடுப்பேன். அதனால தான் சிஸ்டர் என்னால் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ண முடியல, எடுக்க முடியல, ஷேர் பண்ணவும் முடியல. சாரி சிஸ்டர். மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்து பெரிய பெரிய கோலமாக போட்டுட்டு இப்போ வாசலை பார்த்தா பொசுக்குன்னு இருக்குது. அதனால் வந்து செவ்வாய் வெள்ளி வந்து நான் பெரிய கோலம் போடுவேன். அதை வந்து உங்களுக்கு நான் லாங் வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து விளக்கி முடிச்சாச்சு. விளக்கி முடிச்சுட்டு அதை போய் நான் கமுத்துட்டு வந்துட்டு அடுத்த பேட்சுக்கு எடுத்து போடுறேன் பாருங்கள். அதை ஊறுறதுக்குள்ளே இதை போய் கமுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதை எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அடுத்த பேட்ச் நான் விளக்குறேன். இந்த பேட்ச் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் இதையும் போய் கமுத்து வச்சுட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது அடுப்பு துடைக்கலான்னு பார்த்தா அது திருப்பி பாத்திரம் செய்கிறது. திருப்பி எடுத்து சிங்கில் போட்டுட்டு திருப்பி அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அதையும் விளக்கி முடித்தேன். இன்றைக்கி ஃபுல்லாக பாத்திரம் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு.
2வது பேட்ச் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் மீதி இருந்த மாவெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பை துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஃபோட்டோ ஒன்று அட்டாச் பண்ணி பார்த்தீங்களா, அது வந்து ஃபஸ்ட்டு பேட்சோட ஃபுல் பேட்ச்சு. அடுத்து செகண்ட் தேர்டெல்லாம் நான் அட்டாச் பண்ணல, அது ஒன்று மட்டும் ஃபோட்டோ எடுத்தேன். சரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு அடுத்ததை பார்த்தா அடுத்தது வெளியே விளக்குறதுக்கு வெளி ஜாமான் விளக்கும் பார்த்தீங்களா, அது சேர்ந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி காய வைக்கிறது, இந்த அடுப்பு கிடுப்பு அதெல்லாம் போட்டு வெளியே அரிசி ட்ரம்மு அதெல்லாம் விளக்கி கமுத்து வச்சுருப்பேன். அது வந்து விளக்குற நான் வீடியோ எடுக்கல, வெயில் சரியான வெயில், அதனால் என்னால் எடுக்க முடியல. ஃபோட்டோ மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் வந்து லாங் வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பாய்.